கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பயப்படாதே. வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. கர்த்தருக்குள் எதை செய்தாலும் பாக்கியம்தான், ஆசீர்வாதம்தான். கர்த்தருக்குள் வாழ்ந்து மரிப்பது என்பதே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பாக்கியமாக உள்ளது. இங்கு கர்த்தருக்குள் மரிப்பதை பற்றி மட்டும் பேசாமல் இளைப்பாறுதலை பற்றியும் பேசுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கு ஒரு அருமையான இளைப்பாறுதல் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தாருக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. 11ஆம் வசனத்தை பாருங்கள். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்குள் இளைப்பாறுதல் இருக்கிற அதே வேளையில் மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்துவையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிற எவனுக்கும் இளைப்பாறுதல் கிடையாது. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிகாரம் முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்கிறான். அதனால் அவனை பின்பற்றுகிறவர்களும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் அதிக அளவில் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பதவிக்கும் அந்தஸ்துக்கும் ஆசைப்படுகிறவர்கள் எந்த அளவிற்கு நிம்மதியும் சமாதானமும் இழந்து காணப்படுவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அவருக்குள் வாழ்ந்தாலும் நமக்கு இளைப்பாறுதல் தான், அவருக்குள் மரித்தாலும் இளைப்பாறுதல் தான். ஏனென்றால் நாம் வாஞ்சிக்கிற ராஜ்யம் இந்த பூமியில் இல்லை, நமக்கு பரலோக ராஜ்யம்தான் இல்லை. அதனால்தான் நமக்கு எளிதாக இளைப்பாறுதல் கிடைத்து விடுகிறது. மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதில்லை. இந்த பூமியிலும் கூட ஒரு நரக ஆக்கினைக்குட்பட்ட வாழ்க்கையை வாழ்த்து கழிக்கின்றனர். உங்களுக்குள் இளைப்பாறுதல் இல்லாமல் கலக்கத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தருக்குள் பரிபூர்ண இளைப்பாறுதல் உண்டு. அவரிடம் வந்து அவருக்குள் வாழுங்கள். அப்போது இளைப்பாறுதலை காண்பீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.